இந்தியாவின் யுபிஐ கட்டண முறை தற்போது எத்தனை நாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது? ஏ 8, பி 10, சி 12, டி 15. ஆன்சர் சி 12 2. யுபிஐ என்பதன் விரிவாக்கம் என்ன? ஏ யூனிஃபைட் பேமெண்ட், இந்தியா. பி யூனிவர்சல் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், சி யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ், டி யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஆன்சர் சி யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். 3. இந்திய வானிலை ஆய்வு மையம் IMD என்பது என்ன? ஏ இந்திய தேர்தல் ஆணையம், பி இந்திய வானிலை ஆய்வு மையம், சி இந்திய விண்வெளி ஆய்வு மையம், டி தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம். ஆன்சர் பி இந்திய வானிலை ஆய்வு மையம். 4. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக போராட்டம் நடத்தியவர்கள் யார்? ஏ மாணவர்கள், பி ஆசிரியர்கள், சி விவசாயிகள், டி அரசு ஊழியர்கள். ஆன்சர் சி விவசாயிகள். 5. மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் மேற்கோளை வழங்கிய முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி யார்? ஏ பிஜே அப்துல் கலாம், பி கே சிவன், சி நம்பி நாராயணன், டி மயில்சாமி அண்ணாதுரை. ஆன்சர் சி நம்பி நாராயணன். 6. யுபிஐ எந்த துறையுடன் தொடர்புடையது? ஏ கல்வி, பி சுகாதாரம், சி டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, டி வேளாண்மை. சரி ஆன்சர் சி டிஜிட்டல் பண பரிவர்த்தனை. 7. IMD வெளியிடும் எச்சரிக்கைகள் எதற்காக? ஏ பங்குச்சந்தை, பி வானிலை, சி கல்வி, டி பாதுகாப்பு. ஆன்சர் பி வானிலை. 8. இந்தியாவில் UPI உருவாக்கி இயக்கும் நிறுவனம் எது? ஏ RBIB, NPCIC, SEBID, NABARD. ஆன்சர் பி NPCI. 9. IMD இன் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஏ சென்னை, பி மும்பை, சி புதுடெல்லி, டி கொல்கத்தா. ஆன்சர் சி புதுடெல்லி. 10. DNBSC தேர்வில் கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பதன் முக்கிய நோக்கம் என்ன? ஏ கணிதம் கற்றல், பி சமீபத்திய தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகளை அறிதல், சி இலக்கணம் கற்றல், டி கட்டுரை எழுதுதல். ஆன்சர் பி சமீபத்திய தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகளை அறிதல். ஒன்று கிளாஸ்கோ நகரம் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துகிறது. 2. இந்தியாவில் இளைஞர் தலைமையியல் முயற்சிகளை மை பாரத் விரிவுபடுத்தியுள்ளது. 3. எபிடா காஷ்மீர் செர்ரி மற்றும் பிளம்பழங்களின் முதல் ஏற்றுமதியை சிங்கப்பூருக்கு ஏற்பாடு செய்தது. 4. விமான முன்பதிவில் டாக் பேட்டர்ன்ஸ் பயன்படுத்தியதற்காக CCPA ஒரு விமான நிறுவனத்திற்கு அபராதம் விதித்தது. 5. ஜூலை மாத நடப்பு நிகழ்வுகளில் ஆட்சி, பொருளாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சர்வதேச உறவுகள் ஆகியவை முக்கிய இடம் பெற்றுள்ளன. 1. 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் நகரம் எது? ஏ லண்டன், பி கிளாஸ்கோ, சி சிட்னி, டி மெல்போர்ன். பதில் பி கிளாஸ்கோ. 2. மை பாரத் திட்டம் தொடர்புடையது எதுடன்? ஏ வேளாண்மை, பி இளைஞர் தலைமையியல், சி விண்வெளி, டி வங்கி. பதில் பி இளைஞர் தலைமையியல். 3. காஷ்மீர் செர்ரி மற்றும் பிளம் ஏற்றுமதியை எளிதாக்கிய அமைப்பு எது? ஏ FSSAIB, எபிடா, சி NABARD, டி செபி. பதில் பி எபிடா. 4. டாக் பேட்டர்ன்ஸ் தொடர்பாக நுகர்வோர் பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்த அமைப்பு எது? ஏ RBIB, CCPAC, NITI Aayog, டி ட்ராய். பதில் பி CCPA. 5. TNPSC தேர்வில் அதிகம் கேட்கப்படும் நடப்பு நிகழ்வு பகுதி எது? ஏ சர்வதேச உறவுகள், பி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சி பொருளாதாரம், டி மேலே உள்ள அனைத்தும். பதில் டி மேலே உள்ள அனைத்தும். இந்த 5 கேள்விகளில் 4க்கு சரியாக பதில் சொன்னால் நீங்கள் DNPSC ரெடி. 1. இந்தியாவில் வருமான வரி தினம் இன்கம் டாக்ஸ் டே எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பதில் ஜூலை 24. 2. உலக மூளை தினம் வேர்ல்ட் பிரெயின் டே எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பதில் ஜூலை 22. 3. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளன? பதில் பகுதி 4A. 4. இந்தியாவின் தேசிய நீர்வாழ் விலங்கு எது?
பதில் கங்கை டால்பின் 5. இஸ்ரோவின் தலைமையகம் எங்கு உள்ளது? பதில் பெங்களூரு. 1. காவிரி நீர் பிரச்சினை தொடர்பாக தமிழக முதலமைச்சர் யாருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த கோரிக்கை வைத்துள்ளார்? பதில் கர்நாடக முதலமைச்சர். 2. 2026 ஜூலை 25 அன்று மிக அதிக கனமழைக்கான எச்சரிக்கை எந்த மாநிலத்திற்கு விடுக்கப்பட்டது? பதில் குஜராத். 3. தற்போது ஆசாமில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எவ்வளவு? பதில் 47. 4. தேவசயனி ஏகாதசி 2026 எந்த தெய்வத்துடன் தொடர்புடையது? பதில் விஷ்ணு. 5. இந்திய வானிலை ஆய்வு மையம் IMD வெளியிட்ட தகவலின்படி எந்த பகுதிகளில் பரவலான மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது? பதில் இந்தியாவின் பல மாநிலங்கள்.